அனைவருக்கும் வணக்கம். யூபிஎஸ்சி தேர்வு தயாரிப்புல சர்வதேச உறவுகள், இந்திய பொருளாதாரம், அப்புறம் சமூக நீதி மாதிரியான தாள்களுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு தலைப்பை பத்தி தான் இன்னைக்கு நாம ஆழமா விவாதிக்க போறோம். அதாவது மத்திய கிழக்குல ஏற்படுற ஒரு இராணுவ ரீதியான கான்ஃப்ளிக்ட் எப்படி ஆசியா பசிபிக் பிராந்தியம் முழுவதுமே ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுங்கிறத யுஎன்டிபி, அதாவது ஐக்கிய நாடுகள் வளர்ச்சி திட்டத்தோட ஒரு மதிப்பீடை வச்சு நாம விரிவாக பார்க்கலாம். சரி, நாம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த இடம் தான் ஹார்முஸ் ஜலசந்தி. இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஏன்னா உலகத்தோட மொத்த எண்ணெய் வர்த்தகத்துல 1/5 இந்த ஒரே ஒரு நீர்வழி பாதையை நம்பிதான் நடந்துகிட்டு இருக்கு. அதனால இங்க ஒரு சின்ன இடையூறு ஏற்பட்டா கூட அது உலக பொருளாதாரத்தோட அஸ்திவாரத்தையே ஆட்டி பார்க்குற அளவுக்கு சக்தி வாய்ந்தது. முதற்கட்டமா இந்த நெருக்கடி எப்படி ஆரம்பிச்சது, அதனால உலக சந்தைகள்ல உடனடியா என்னென்ன விளைவுகள் ஏற்பட்டதுங்கிறத நம்ம முதல்ல பாத்திரலாம். இந்த காலவரிசையை கொஞ்சம் பாருங்க. பிப்ரவரி 28ஆம் தேதி ராணுவ பதற்றம் தொடங்குது. அதோட விளைவு அடுத்த சில நாட்கள்லேயே மார்ச் மாச தொடக்கத்துல எண்ணெய் விலை கிட்டத்தட்ட 25% வரைக்கும் ராக்கெட் வேகத்துல உயருது. இந்த மாதிரி ஒரு சூழல்ல தான் ஏப்ரல் 7ஆம் தேதி ஒரு தற்காலிக போர் நிறுத்தம் வருது. இது ஒரு சின்ன ஆறுதலை கொடுத்தாலும் பாதிப்புகளோட சங்கிலி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. இங்க ஒரு முக்கியமான விஷயத்தை நாம நல்லா புரிஞ்சுக்கணும். உலக சந்தைகளோட முதல் எதிர்வினை அது அரசியல் ரீதியானதா இல்ல, அது முழுக்க முழுக்க பொருளாதார ரீதியானது. அதாவது எரிசக்தி மற்றும் போக்குவரத்துக்கான ஆபத்து, அதாவது ரிஸ்க் உடனடியாக மறுமதிப்பீடு செய்யப்பட்டது. இதனால என்னாச்சுன்னா எண்ணெயும் மற்ற பொருட்களையும் கொண்டு போறதுக்கான செலவு கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு உயர்ந்தது. இப்போ இந்த அதிர்ச்சி மத்திய கிழக்குல இருந்து ஆசியாவுக்கு எப்படி அலையா பரவுது, அது எந்தெந்த வழிகள்ல, அதாவது டிரான்ஸ்மிஷன் சேனல்ஸ் மூலமா பரவுதுங்கிறத கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். முதல் மற்றும் ரொம்பவே சக்தி வாய்ந்த வழி எதுன்னா அது எரிசக்தி விலைகள் தான். ஏன்னா ஹார்முஸ் ஜலசந்தி வழியா போற கச்சா எண்ணெய் மற்றும் திரவ இயற்கை எரிவாயுல 80% மேல ஆசிய சந்தைகளுக்கு தான் வருது. இது நம்ம பிராந்தியம் எந்த அளவுக்கு இந்த ஒரே ஒரு பாதையை சார்ந்திருக்கு, நம்மளோட வல்னரபிலிட்டிஸ் எங்க இருக்குங்கிறத ரொம்ப தெளிவா காட்டுது. இந்த எண்ணெயை கொஞ்சம் நல்ல கவனிங்க. எண்ணெய் விலை அதிர்ச்சினா என்ன? திடீர்னு விலை ஏறிச்சுன்னா ஒரு நாட்டோட பொருளாதாரம், பணவீக்கம், மக்களின் வாங்கும் சக்தி எல்லாம் கடுமையா பாதிக்கப்படும். இந்த ஆய்வுல எடுத்துக்கிட்ட 36 நாடுகள்ல 33 நாடுகள் இந்த மாதிரி ஒரு ஆபத்கரமான நிலையில இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எல்லா நாடுகளுமே அடங்கும். இது எதை காட்டுதுன்னா இது ஏதோ ஒரு நாட்டோட பிரச்சனை இல்ல, இது ஒரு முழு பிராந்தியத்தோட நெருக்கடி. இன்னும் தெளிவா புரியணும்னா சில உதாரணங்களை பார்ப்போம். நம்ம இந்தியாவை எடுத்துக்குவோம். நம்மளோட எண்ணெய் தேவைகள்ல 90%க்கும் மேல நாம இறக்குமதி தான் பண்றோம். பிலிப்பைன்ஸ் நிலைமையை பாருங்க, அவங்களோட இறக்குமதியில 98% மத்திய கிழக்கிலிருந்து தான் வருது. பசிபிக் தீவு நாடுகள் பத்தி சொல்லவே வேணாம், அவங்க 100% பெட்ரோலியம் தேவைகளையும் இறக்குமதி தான் செய்றாங்க. இந்த மாதிரி ஒரு அதீத சார்பு நிலை உலகத்துல எங்கேயோ நடக்கிற ஒரு அதிர்ச்சியை ஒவ்வொரு நாட்டோட பொருளாதாரத்தோடையும் நேரடியா இணைக்குது. இரண்டாவது அலை வர்த்தகம் மற்றும் விநியோகச் சங்கிலியில ஏற்படுற இடையூறுகள். இது வெறும் பெட்ரோல், டீசல் விலையை மட்டும் பாதிக்காது. கப்பல் சரக்கு கட்டணம், இன்சூரன்ஸ், அப்புறம் மாற்று பாதைகள்ல கப்பல்கள் போகும்போது ஏற்படுற தாமதங்கள், இது எல்லாமே சேர்ந்து நாம வாங்குற எல்லா பொருட்களோட விலையும் ஏத்தி மொத்த விநியோக அமைப்பையுமே சீர்குலைச்சிடும். இந்த நம்பரை பாருங்க. பாரசீக வளைகுடா பகுதியில் பயணம் செய்யற கப்பல்களுக்கான வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ், அதாவது வார் ரிஸ்க் இன்சூரன்ஸ் 1000%க்கும் அதிகமா உயர்ந்திருக்கு. யோசிச்சு பாருங்க, இது உலக வர்த்தகத்து மேல எவ்வளோ பெரிய நிதி சுமையா இருக்குன்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. மூணாவது ஆல கொஞ்சம் மெதுவா பரவினாலும் ரொம்ப ஆழமான ஒரு சமூக தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுதான் உணவு பாதுகாப்பு மற்றும் உரம். பாருங்க, எரிசக்தி விலை ஏறினா உரங்களோட உற்பத்தி செலவு நேரடியா அதிகமாகும். அதனால உரங்களோட விலை ஏறும். இதை விவசாயிகளோட நடவு சுழற்சியை பாதிச்சு கடைசியில நம்ம தட்டுக்கு வர்ற உணவுப் பொருட்களோட விலையும் உயர்த்திடும். இந்த விளக்கப்படம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு சராசரி குடும்பம் அவங்களோட வருமானத்துல எவ்வளோ பெரிய பங்க உணவுக்கு செலவு செய்யறாங்கன்னு காட்டுது. உதாரணத்துக்கு ஃபிஜியில 31%, ஈரானில் உள்ள ஏழை குடும்பங்களுக்கு இது 45%. அப்போ உணவுப் பொருட்களோட விலையில ஒரு சின்ன உயர்வு வந்தா கூட அது இந்த குடும்பங்களோட வாழ்வாதாரத்தை எவ்வளோ கடுமையா பாதிக்கும்னு நாம புரிஞ்சுக்கணும். இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாமே பொருளாதார ரீதியான தாக்கங்கள் தான். ஆனா இதோட உண்மையான இறுதியான விளைவு என்ன? அது மக்கள் வாழ்க்கையில, நம்மளோட மனித வளர்ச்சியில எப்படி எதிரொலிக்குதுங்கிறத இப்ப பார்க்கலாம். இந்த எண் நாம பேசிட்டு இருக்கிற இந்த பொருளாதார பிரச்சனைகளோட மனித முகத்தை காட்டுது. நிலைமை ரொம்ப மோசமானா 14 நாடுகள்ல கிட்டத்தட்ட 8.8 மில்லியன் மக்கள், அதாவது 88 லட்சம் பேர் வறுமை கோட்டுக்கு கீழே தள்ளப்படுற அபாயத்துல இருக்காங்க. இது வெறும் ஒரு புள்ளி விவரம் இல்ல, இது பாதிக்கப்பட்ட கோடிக்கணக்கான வாழ்க்கைகளோட எண்ணிக்கை. இந்த அட்டவணை அந்த பாதிப்பு எங்க அதிகமா இருக்குன்னு இன்னும் துல்லியமா காட்டுது. ஈரானை பாருங்க,
5 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் புதுசா வறுமைக்குள்ள போகலாம். இந்தியாவுல இந்த எண்ணிக்கை கிட்டத்தட்ட 25 லட்சம். நம்மள மாதிரி அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகள்ல வறுமை விகிதத்துல ஒரு 0.3% உயர்வுங்கிறது கூட லட்சக்கணக்கான மக்களை எப்படி பாதிக்குதுங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். இந்த நெருக்கடி புதுசா வறுமைய உருவாக்குறது மட்டும் இல்ல, மனித வளர்ச்சி குறியீட்டுல அதாவது HDIல நாம பல வருஷங்களா அடைஞ்ச முன்னேற்றத்தையும் பின்னோக்கி இழுக்குது. சிம்பிளா சொல்லணும்னா சுகாதாரம், கல்வி, வருமானம்னு நாம கஷ்டப்பட்டு கட்டின ஒரு வீட்டை ஒரே நாள்ல இடிக்கிற மாதிரி. ஈரானுக்கு இது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் முன்னேற்ற இழப்புக்கு சமம். இது ஒரு மிகப்பெரிய பின்னடைவு. UNDP அறிக்கையிலிருந்து இந்த மேற்கோளை பாருங்க. ஒரு நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சி அதாவது GDP 1% சரிஞ்சா குறைந்த திறன் கொண்ட தொழிலாளர்கள் மத்தியில வேலையின்மை தோராயமா 2% அதிகமாகுது. இதுல நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கிய புள்ளி என்னன்னா, பொருளாதார அதிர்ச்சிகளோட பாதிப்புகள் எல்லாரையும் சமமா தாக்குறது இல்ல. அமைப்பு சாரா தொழிலாளர்களும் எந்த பாதுகாப்பும் இல்லாத பாமர மக்களும் தான் இதனால அதிகம் பாதிக்கப்படுறாங்க. சரி, இவ்ளோ பிரச்சனைகள், இவ்ளோ தாக்கங்களை பத்தி பார்த்துட்டோம். இப்போ நாம இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். இந்த பாதிப்புகளை குறைக்க, எதிர்காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தா சமாளிக்க நாம என்ன செய்ய முடியும்? அரசாங்கங்களோட நடவடிக்கைகளை நாம 2ஆ பிரிக்கலாம். 1 எரிபொருள் மானியம், வரி விலக்கு கொடுக்கறது மாதிரியான உடனடி தணிப்பு நடவடிக்கைகள், அதாவது இமீடியட் குஷனிங். இன்னொன்னு எரிசக்திக்கு வேற வழிகளை தேடுறது, சமூக பாதுகாப்பு திட்டங்களை பலப்படுத்துறது மாதிரியான நீண்டகால கட்டமைப்பு மாற்றங்கள், அதாவது லாங் டேர்ம் ஸ்ட்ரென்தனிங். ஒரு நிலையான வளர்ச்சிக்கு இந்த 2 அணுகுமுறைகளுமே ரொம்ப அவசியம். இந்த அறிக்கை ஒரு 4 முக்கியமான விஷயங்களை முன்னிறுத்துது. இது எதிர்காலத்துக்கான ஒரு வழிகாட்டி மாதிரி. 1. அதிர்ச்சிக்கு உடனே பதிலளிக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு திட்டங்களை பலப்படுத்தணும். 2. மக்களின் வாழ்வாதாரத்தையும் சிறு குறு நிறுவனங்களையும் பாதுகாக்கணும். 3. எரிசக்தி பன்முகத்தன்மை மூலமா வெளிப்புற அதிர்ச்சிகளிலிருந்து நம்மள பாதுகாத்துக்கணும். கடைசியா 4வது, பிராந்திய நாடுகள் தங்களுக்குள்ள ஒத்துழைப்பை அதிகப்படுத்திக்கணும். இது ஒரு தெளிவான செயல் திட்டம். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பகுதியை நாம முடிச்சுக்கலாம். அடுத்த உலகளாவிய அதிர்ச்சிக்கு நாம தயாரா இருக்குமா? இந்த நெருக்கடி நிச்சயமற்ற இந்த உலகத்துல மனித வளர்ச்சியை பாதுகாக்கிற நம்மளோட கூட்டுத்திறனுக்கான ஒரு சோதனை. நாளைக்கு ஒரு கொள்கை வகுப்பாளரா, ஒரு அதிகாரியா நீங்க சிந்திக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான கேள்வி இது.